Family Funda. Hello everyone. Hello friends. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். நம்ம டேடியோட ஃப்ரெண்டோட டாட்டரோட கல்யாணம். ஆமா. ஸோ ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஆமா, ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரெண்ட். ஸோ அதனால ரெசார்ட்ல மேரேஜ். ஸோ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு முகூர்த்தம் முடிச்சிட்டு தான் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவோம். ஸோ லக்கேஜ் பேக் பண்ணிருக்கோம். ஆளுக்கு ஒரு பேக். கண்டிப்பா. சோ இப்போ வந்து அண்ணிய பிக் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாரி பாருங்க, எனக்கு வந்துட்டு பேபி பிங்க் ரொம்ப பிடிச்ச கலரு. சோ மை ஃபேவரட் கலர் பேபி பிங்கா? பேபி பிங்க் இல்ல, சாரி. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ராணி கலர், ராணி மெஜந்தா கலர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே. ரெசார்ட் எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். நல்லபடியா ஜாலியா இப்போ என்ஜாய் பண்ண, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். அதுதான் வெயிட்டிங். இந்த சாரி நல்லா இருக்குங்களா? மேட்சிங் அல்ல, லைட் பிங்கிஷ், அது ரிசம்பிளன்ஸ் ஆஃப் கலர். எஸ், ஓகே. சோ இன்னைக்கு நாளைக்கு இதுதான். இன்னைக்குனா ஈவினிங் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆமா. சோ போலாம் வாங்க போலாம். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், அப்படியே காமி அம்மா வீடியோவை காமி. பாப்கார்ன் சாப்பிட்றானுங்க. எஸ், நல்லா இருந்துச்சு. திரும்பி எல்லாம் சீட்கள் வந்து நின்று ஒரு 3 பேரும். ஸோ நான் மைக் எடுத்து உள்ள வச்சிடறேன். ஏன்னா மைக் ஆப்வியஸாக ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் என்ன ரிசப்ஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸோ அதான் மைக் பிரச்சனை ஆகிடும். அதனால நான் மைக் எடுத்து உள்ள வச்சிடறேன். ஸோ சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. குனாஃபா எல்லாமே இருந்துச்சு. சொன்ன மாதிரி மழை வந்ததுனால மைக்குள்ள வச்சுட்டேன். இப்பதான் இருக்கேன். அந்த கேப்ல சாப்பிட்டு மழை வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. இப்பதான் உட்கார வச்சிருக்காங்க எல்லாரையும். அது பொண்ணு அப்படியே ரிசப்ஷன் என்ஜாய் பண்ண வேண்டியதான். எங்க போனாங்கன்னு தெரியல மம்மி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே நாலு அப்படியே அம்மூன்னு எடுத்து போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால ஜாலியா போய் என்ஜாய் பண்ண, எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சொன்ன ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. மழை விட்டு விட்டு வந்துருக்குது. மழை நல்லா இருக்கு. கிளைமேட் வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனா மழை நெக்ஸ்ட் டைம் வராம, மழை வந்ததுனால இங்க கொஞ்சம் பாவம் கொலாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. அப்படி இப்படி போட்டோஸ் எல்லாம் சரியா எடுக்க முடியாம ஆயிடுச்சு. அதான் ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. மத்தபடி எல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். மைக் ஆன் பண்ணியா?
ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா புதுசு 2 பேரும் மைக் புதுசுன்றதுனால நான் அப்படியே வச்சு இருக்கேன். சோ யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சோ எஸ், நெக்ஸ்ட் போட்டோ எடுக்க போறோம். ஸ்டேஜுக்கு போற பொண்ணு பிள்ளைய வந்துட்டு வாழ்த்தி கிட்ட கொடுத்துட்டு வாழ்த்தி பேஸ் பண்ணி வரணும்ல. எஸ், அதனால நான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ எடுத்துட்டு போய் நானும் நின்றுவேன். நான் கிட்ட போனோம்ல போய் நின்றுடலாம், கொஞ்சம் வயசாச்சுல. அதனாலதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ செஷன் நடக்கும். இந்த வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ரூம்ல பார்க்கலாம். ஓகே, see you. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. சோ இப்ப ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, மைக் எங்க சொல்றேன், மைக் மறந்துட்டே இருக்காங்க. மறந்துட்டு பழக்கம் ஆகல. சரி, ரூம் போயிட்டு இருக்கோம். எஸ், மூஞ்சி இருட்டா இருக்கு. பாய் பாய். சோ ஷீலாமா அவங்க ரகோங்கலாம் இப்பதான் கிளம்பினாங்க. அந்த வண்டி போயாச்சு. மைக் சோ அந்த வண்டி போயிடுச்சு. கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் மைக் மறந்துடுவேன். திட்டிக்காதீங்க. ஒரு ஷார்ட்ல ஃபுல்லா மைக்கே பேசிருக்காங்க. சரி, ரூம் போயிட்டு இருக்கோம். எல்லாமே ரூம் போயிட்டு திருப்பி அங்க போய் பேசலாம். பாக்குறீங்களா? ஓகே, என் மூஞ்சி தெரியல, இருட்டா இருக்கேன். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? The next day. So the next morning, இப்போ காலையில எழுந்தாச்சு. ரூம்ல எல்லாம் ரெடி ஆயிட்டோம். சோ நான் சிம்பிளா மணிதான் எடுத்துட்டு வந்தேன். வேற எதுவும் எடுத்து வரல. ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அதுல சிம்பிள் தான் நல்லா இருக்கு. வெயிலுக்கு முகூர்த்தத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, முகூர்த்தத்துக்கு இப்போ 10:30 தான். முகூர்த்தம் லேட்டு தான். சோ அதனால ரூம்ல இருந்து இப்போ முகூர்த்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இது ரெசார்ட்டுக்கு. ஓகேங்களா? பாக்கலாங்களா? அங்க ரெசார்ட் ரீச் ஆயிட்டோம். ஓகே, வாங்க. எஸ், முகூர்த்தம் முடிச்சுட்டு தம்பியாச்சு. ஆமா, மைக்கங்க நல்லபடியா முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு பார்த்தாச்சு. டிஃபன் சாப்பிட்டாச்சு. நல்லா இட்லி, பொங்கல், வடை, அடை, வெங்காய தோசை, எல்லா வெரைட்டிஸ், ஊத்தாப்பம். சோ எல்லாமே வெரைட்டிஸ் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முகூர்த்தம் பார்த்து கிளம்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தோம். செம்ம வெயிலா இருக்கு. நேற்று எப்படி மழை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பயங்கரமா வேர்த்து வளாசுது. சோ போதும் போதும் போச்சு. எப்ப சாரி சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் போடலாமோன்னு இருக்கு. முடிஞ்சது, முகூர்த்தம் முடிஞ்சது. இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் பண்ணிட்டு அன்னி அப்புறம் சைக்கிள வீட்டுக்கு கிளம்ப வேண்டிட்டா. ஓகே, சோ நம்ம ரூம்ல பார்க்கலாம். ரூமுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். எஸ், ஃபுல்லா சேஞ்ச் ஃப்ரீயா இருக்கு. சரியா சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. ஆனா மம்மி ஒண்ணு பண்ணல. நான் வந்து எக்ஸ்ட்ரா கம்பல் எடுத்துட்டு இருந்தேன். மம்மி கம்பல் எடுத்துட்டு வரல. ஜிம்கூடவே அப்படியே இருக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு மைக் அங்க வேற சைடுல வச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் சேஞ்ச் பண்ணணும். இது காத்தால நம்ம ரெசார்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு கிளிப்ல வந்து மைக் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு.
அது வந்து என் ட்ரெஸ்ல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மைக். சரியா என் வாய்ஸ் சரியா கேட்கல, மம்மி ஓரளவு கேட்டிருக்கு. சோ அது சாரி, அது தெரியாம தான் இருக்கு. இனிமே உஷாரா பிடிச்சுக்கிறோம் மைக்க. ஸ்டார்ட். கண்டிப்பா இப்பதான் மைக் வாங்கியிருக்கோம் இல்லையா, சோ அது கொஞ்ச நாள் பழகணும். பழகிட்டோம்னா ஓகேவா. சோ ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நம்ம திருத்திக்கிறோம். எஸ். ஓகேங்களா, எங்களுக்கு தெரியல, சோ தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம். சோ எஸ், நெக்ஸ்ட் வந்து அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அண்ணி அங்க டிராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாருங்களேன் நல்லா இருக்கா. ஏன்டா சொல்ல காமிக்கிற மாதிரி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. ஸோ ரூம்ல இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 1 hour 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சைக்கிள் வீட்டுக்கு கிளம்புறோம். அங்க போயிட்டு லஞ்ச் அங்க லஞ்சா அங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா ஏதோ ரெயின் அலர்ட்டோட கொடுத்துருக்காங்களாமே 2 மணிக்கு மேல ஃபுல்லா ஹெவி ரெயின் ஆகுமா. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பெங்களூரு. ரெட் அலர்ட்டா இல்ல ரெயின் அலர்ட் எடுத்தாங்க. சொல்லிருக்காங்க, நியூஸே பார்க்கல, தெரியல, அதனால சரியா பட் சொல்றத வச்சு சொல்லிட்டு இருக்கோம். சோ எஸ், நெக்ஸ்ட் சைத்ரா நீ வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம். ஓகே, கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ சைக்கிள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படி மம்மி மூஞ்சிலாம் உள்ளது, மம்மி வந்து டாடி மூஞ்சில போய் உள்ளது. காத்து செம்மையா இருக்கு, வெயிலும் இருக்கு, காத்துல இருக்கு. அட்லீஸ்ட் காத்து இருக்கு. சோ சைத்ரா வீட்டுக்கு போலாமா. அங்கதான் லஞ்ச் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெசார்ட்ல லஞ்ச் சாப்பிடல, இன்னும் டிஃபன் சாப்பிட்டதுல இருந்தால பசிக்கலன்றாங்க எல்லாருமே. அதெல்லாம் அப்படியே செய்த வீடு கிளம்பிட்டோம் எல்லாருமே. அங்க லஞ்ச் சாப்பிட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்போ சைக்கிள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கோம். கீழே உட்காந்துச்சு. நல்லா சில்லுன்னு காத்து நல்லா இருக்கு, உட்காந்துச்சு. ஓகே, நான் மேல உட்காந்துருக்கேன். Two hours later. சொல்லியம்மா. இப்பதான் ரீச் ஆனாங்க. மத்தியானம் லஞ்ச் சைக்கிள் வீட்டுல, நைட் டின்னரும் அங்கதான். நல்லா ஜாலியா ஆடிட்டு கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு, டைம் பாஸ் ஆச்சு. நல்லா டைம் போனதே தெரியல எங்களுக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் வந்தோம். சோ எஸ், ரெசார்ட் கல்யாணம் ஆயிடுச்சு. கரெக்ட் டைம் 11 o'clock. சோ இப்ப டைம் வந்து 11 o'clock. ஓகே, சோ ஆச்சு. சரி, ரெசார்ட் கல்யாணம் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் ஆயிடுச்சு. 1 day இது விட்டு 2 day நேத்து நைட் அங்க ரூம்ல தாங்கல, இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்து கிளம்புனோம், ரெசார்ட்ல தங்கிட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டா இருக்கானா. என்னாலும் வீட்டுல நம்ம பெட்ல நம்ம படுக்கிற மாதிரி வராது. சோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். Bye, see you.